குட் பேட் அக்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, குட் பேட் அக்லி மைத்ரி மூவி மேக்கர்ஸுடைய அந்த ப்ரொடியூசர் நேற்று கூட கொடுத்த ஒரு இன்டர்வியூ பயங்கர வைரலாக போயிட்டு ஆமா ஆமா. அதான் என்னன்னா, எங்களுடைய படத்துக்கு வந்து நாங்கள் முடிச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் சம்பளமே கொடுக்குறோம். யாருக்கு? நடிகர்களுக்கு. ஆச்சரியமாக இருக்குது. பெரிய நடிகர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய உச்சபட்ச தெலுங்கு இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முதல் நாள் தான் பேமெண்ட் கொடுக்குறோம். பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு. அது ஒரு பெரிய சிரஞ்சீவி முதற்கொண்டு எல்லாருக்கும் நாங்கள் இன்க்ளூடிங் சிரஞ்சீவி முதற்கொண்டு பெரிய ஸ்டார் சொல்கிறேன். ஆமா கொடுக்குறோம். அதே நேரங்களில் ஒரு படம் வந்து ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுன்னா உடனே இன்னொரு படம் பண்ணுறாங்க. பேமெண்ட் அங்கே ஒரு இஷ்யூ கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, சில டைரக்டர்ஸ் சில நடிகர்கள் அவங்க கராராக இருக்கிறாங்க. பேமெண்ட் படம் எப்படி போனாலும் சரி, ப்ரொடியூசர் எப்படி போனாலும் சரி, டைரக்டர் முதற்கொண்டு நான் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துடுறாங்க. இப்போ அது என்னன்னா ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வந்து வழக்கம் போல் அந்த விஜய் அஜித் அவங்க ரெண்டு பேருமே இவரை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மைத்ரி மூவிஸ் ப்ரொடியூசர் சொன்னதை சிலர், அது அவங்க தான் இல்லை, நிறைய பேர் வந்து அஜித் அவர்களை டேக் பண்ணி போகிறாங்களே, அது எப்படி? இல்லை, அஜித் பேமெண்ட் விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, என் பேமெண்ட்டை கொடுத்துருங்க, நீங்கள் எவ்வளோ நாள் பிஸ்னஸ் பண்ணிங்க, அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா எனக்கு கொடுக்க போகிறீங்க. இப்போ அந்த படம் 500 கோடி ரூபா கலெக்ஷன் ஆச்சுன்னா இங்கே அந்த 500 கோடி லாபம் வந்துருக்குங்கன்னு கொடுக்க போகிறீங்களா? எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல. அந்த பெரிய ஸ்டார்ஸ்ல என்ன பண்ணா பேசிக் பிஸ்னஸ் இருக்குது. இப்போ ஓடிடியில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, சேட்டலைட் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஒரு தேட்டரில் 3 நாள் வந்து வேர்ல்டு வைடு ஃபுல் பண்ணிடுவாங்க அந்த ரசிகர்கள். அப்போ அந்த அந்த ஒரு கேரண்டியான பிஸ்னஸ் இருக்குல்ல, அதுக்கு அவங்க கேட்குறாங்க. மற்ற யாருக்குமே கிடையாது. மற்ற பெரிய ஸ்டார்ஸ்க்கு தவிர ரஜினி, கமல், அஜித், விஜய் இவங்களை தவிர மற்ற யாருக்குமே வந்து அந்த கேரண்டியான பிஸ்னஸ் கிடையாது உள்ள நிலைமைக்கு.